Please subscribe Sadhguru Sai Creations. புளி நீக்கி பத்தியம் இருத்தல் அப்படின்னே சித்த மருத்துவத்தில் ஒரு கான்செப்ட் இருக்குங்க. நிறைய நோய்களுக்கு இந்த புளி இல்லா பத்தியம் அப்படின்னு தான் சொல்லுவோம். அண்டர்லைன் பண்ணியே கொடுத்துடலாம். நம்மளோட உடல் வன்மையை குறைப்பதற்காக திட்டமிட்டு நம்ம நாட்டில் நிறைய மூலிகைகள் வந்து பரப்பியிருக்காங்க. இப்போது நம்ம பயன்படுத்துகிற புளி மாதிரி ஈஸியாலாம் கரைக்க முடியாது, கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். இது வந்து வெந்நீரில் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் போட்டு வச்சு அதுக்கப்புறம் கரைச்சி கொஞ்சமாக போட்டாலே நல்ல புளிப்பு சுவை இருக்கும். அதிகமாக எடுக்க புளிப்பு சுவை கிடையாது. இந்த புளியை மட்டும் நம்ம அதிகமாக எடுக்க நம்ம ஜாயின்ஸ்லேயும் சரி நம்ம உடல்லையும் சரி உடல் எடை குறைப்பதற்கு மற்றும் இதயம் தொடர்பான நோய்களுக்கு செய்யக்கூடிய மருந்துகளில் இந்த கார்சினியா கம்போஜியாவிலிருந்து எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து தான் அந்த மருந்தாக பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. இந்த குடம்புளியை டெய்லி காலையில் நம்ம எடுத்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி தண்ணீரில் கரைச்சோ இல்லை பானகம் மாதிரியோ தினமும் குடிச்சிட்டு வந்தாங்கன்னா சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்த மருத்துவர். அறுசுவைகள் நம்மளுடைய உடலோட ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியம். நிறைய பேருக்கு நிறைய நோய்களுக்கு முக்கியமாக பார்த்தோம்னா இந்த சிறுநீரகம் தொடர்பான நோய்கள், மூட்டு வலிகள், வாதம் தொடர்பான நோய்கள் இருக்குது, தோல் சம்மந்தப்பட்ட நோய்கள், எல்லா நோய்களுக்குமே பொதுவாக வந்து புளி எடுக்காதீங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம். உடனே அவங்களுக்கு வந்து முகமே மாறிடும். புளி எடுக்காமல் நான் எப்படி மேம் இருக்கிறது? புளி நீக்கி பத்தியம் இருத்தல் அப்படின்னே சித்த மருத்துவத்தில் ஒரு கான்செப்ட் இருக்குங்க. நிறைய நோய்களுக்கு இந்த புளி இல்லா பத்தியம் அப்படின்னு தான் சொல்லுவோம். அண்டர்லைன் பண்ணியே கொடுத்துடலாம். புளி இல்லா பத்தியம், புளி சேர்க்காதீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம். இப்போது இந்த மாதிரியான பெருநோய்களுக்கு அது மாதிரி இந்த க்ரானிக்காக இருக்கக்கூடிய டிசீஸ்க்கு, ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய நோய்களுக்கு புளியை சேர்க்காதீங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம். ஏன் இந்த புளி சேர்க்கக்கூடாது, நான் எப்படி புளி இல்லாமல் சாப்பிடுவேன் அப்படின்ட்டு நிறைய பேர் நம்ம ஃபீல் பண்ணுறோம். இந்த புளி இப்போ நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம் இல்லைங்களா, இந்த புளி நம்ம நாட்டில் இப்போது இடைப்பட்ட காலத்தில் வந்ததுன்னு தான் சொல்லலாம். நம்மளோட உடல் வன்மையை குறைப்பதற்காக திட்டமிட்டு நம்ம நாட்டில் நிறைய மூலிகைகள் வந்து பரப்பியிருக்காங்க. அந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி சாப்பிட்டுட்டு இருந்த மிளகுக்கு பதில் மிளகாய் வந்தது. அதே மாதிரி தான் இந்த முன்னாடி நம்ம பயன்படுத்திட்டு இருந்தது வந்து கோடம்புளி அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த குடம்புளி அப்படின்னு சொல்கிறது கார்சினியா கம்போஜியா. இந்த புளி தான் நம்ம வந்து பயன்படுத்தணும். ரொம்ப ஹார்டாக இருக்கும். அது வந்து இப்போது நம்ம பயன்படுத்துகிற புளி மாதிரி ஈஸியாலாம் கரைக்க முடியாது, கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். இது வந்து வெந்நீரில் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் போட்டு வச்சு அதுக்கப்புறம் கரைச்சி கொஞ்சமாக போட்டாலே நல்ல புளிப்பு சுவை இருக்கும். நிறைய மருத்துவ குணங்களும் அது நிறைந்தது. அதை தான் நம்ம வந்து பயன்படுத்திட்டு இருந்தோம். ஸோ இடைப்பட்ட காலத்தில் நம்ம நாட்டில் பரப்பப்பட்ட நிறைய மூலிகைகளில் இந்த புளியும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம் இப்போ நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறது. இதில் வந்து டார்டாரிக் ஆசிட் இருக்குது. இந்த டார்டாரிக் ஆசிட் என்ன பண்ணுதுன்னா நம்ம உடலில் நிறைய தீங்கு விளைவிக்குதுன்னு சொல்லலாம். எதுவுமே நம்ம அளவோடு பயன்படுத்தினா பரவாயில்ல. நம்ம என்ன பண்ணுறோம், நல்லா புளியை ஊற வச்சு கரைச்சி அதை வந்து புளிக்குழம்பு, வத்தக்குழம்பு நல்லா சுண்ட வச்சு சாப்பிட்டுட்ருக்கோம். அந்த மாதிரி சாப்பிடும்போது நம்ம உடலில் வந்து பார்த்தோம்னா முழுவதுமாக முதல்ல கேடடைவது ரத்தம் குற்றம் அடையும் அப்படின்னு தான் நம்ம சித்த மருத்துவத்தில் சொல்லுவோம். இந்த புளியை வந்து அதிகமாக பயன்படுத்தும் போது அப்போது இந்த புளியை நம்ம எடுக்க என்ன ஆகுனா ஒரு வறட்சி தன்மை உண்டாகுது. புளியும் தோறுப்பும் சேர்ந்து எடுத்துக்கிட்டே வரும்போது வாதம் மிகும், அதாவது வறட்சி தன்மை அதிகமாகும். வாத நோயாளிகளோட உடல் அமைப்பை வந்து பார்த்தோம்னா வாதம், வாயு அதிகமாக நம்ம உடலில் முதல்ல வறட்சி தன்மை ஏற்படும். எலும்புகளில் வந்து ஒரு பலவீனம் ஏற்பட்டு நடக்கும்போதெல்லாம் சத்தம் ஏற்படுறது, இந்த மாதிரியான சிம்டம்ஸ் நமக்கு ஏற்படுது. அப்போது புளி அதிகமாக எடுக்க புளிப்பு சுவை கிடையாது. இந்த புளியை மட்டும் நம்ம அதிகமாக எடுக்க நம்ம ஜாயின்ஸ்லேயும் சரி நம்ம உடல்லையும் சரி ஒரு வறட்சி தன்மையும் ரத்தத்தில் அதிக கழிவுகளும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தடுத்து நம்மளுக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா புளியை சேர்க்க ரத்தம் கேடடைவதனால இதயம் தொடர்பான பிரச்சனைகள்லேருந்து முக்கியமாக சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகளும் ஏற்படுது. ஏன்னா சிறுநீரகங்களுக்கு போகக்கூடிய இந்த ரத்த நாளங்கள் ரொம்ப மைன்யூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப குறுகிய பிளட் வெசல்ஸ், மைக்ரோ வெசல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வெசல்ஸில் சுருக்கம் ஏற்படுது. எதனாலலாம் எக்ஸஸாக பாடி ஹீட் ஆகிறது, பாடி ஹீட் எதனால் ஏற்படுதுன்னா அதிகமான பிளட் ப்ரெஷர். இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த புளி தான். அதே மாதிரி இளம் வயதிலே இப்போ வந்து மூட்டுக்களில் எலும்பு தேய்மானம் ஏற்படுறது, நடக்கும்போது சத்தம் வருது, லிகமெண்ட் ஸ்டேர் ஆகுது, போன் ஃப்ராக்சர், அதாவது இந்த எலும்புகளோட வன்மை குறைவதற்கு முக்கியமான ஒரு காரணமாக இருப்பது அதிகமான புளி சேர்த்து சாப்பிட்றது தான்.
இதில் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, புளி அப்படின்னா அப்போ புளிப்பு சுவையே நான் தவிர்க்கணுமா, அதாவது தக்காளி எடுக்கக்கூடாதா, நெல்லிக்காய் எடுக்கக்கூடாதா அப்படிலாம் கேட்பாங்க. இந்த புளியை மட்டும்தான் நம்ம தவிர்க்கணும். அதாவது பத்தியம் அப்படின்னு சொல்லும்போது இந்த புளியை மட்டும் நம்ம தவிர்க்கணும். இதற்கு பதிலாக நான் சொன்ன மாதிரி இந்த கொடம்புளி இன்றைக்குமே வந்து பார்த்தோம்னா இந்த கேரளாலாம் நம்ம கொடம்புளி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. இந்த கொடம்புளியில் இருக்கக்கூடிய ஆல்கலாய்ட்ஸ் முக்கியமாக பார்த்தோம்னா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய பேட் கொலஸ்ட்ராலை எல்லாமே வெளியேற்றுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இன்றைக்கி உடல் எடை குறைப்பதற்கு மற்றும் இதயம் தொடர்பான நோய்களுக்கு செய்யக்கூடிய மருந்துகளில் இந்த கார்சினியா கம்போஜியாவிலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து தான் அந்த மருந்தாக பயன்படுத்திகிட்ருக்குறாங்க. ஸோ அப்போ நம்ம இதையே டைரெக்டாக நம்ம கொடம்புளியவே உணவில் பயன்படுத்திட்டு வந்தோம்னா நிறைய மருத்துவ பலன்கள் நமக்கு கிடைக்குது. இந்த கொடம்புளியை பயன்படுத்தும்போது இல்லை கொஞ்சமாக இந்த கொடம்புளியை கரைச்சி காலையில் இந்த கொடம்புளியோட கொஞ்சம் நெல்லிக்காய் பொடியும் சேர்த்து நம்ம கொஞ்சமாக ஒரு 100 ml அளவுக்கு சாப்பிட்டுட்டு வரலாம். இல்லை பானகம் தயாரிப்பாங்க. இந்த கொடம்புளி நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு இதில் கொஞ்சம் சுக்குத்தூள், ஏலக்காய் தூள், துளசி இது எல்லாமே சேர்த்து வெல்லம் இல்லைனா கருப்பட்டி சேர்த்து பானகம் செய்து குடிக்கும்பொழுது நம்ம உடலில் அவ்வளவு நிறைய ஒரு மாற்றங்கள் நடக்கிறத நம்ம கண்கூட பார்க்க முடியும். என்னென்னா வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கொடம்புளியை டெய்லி காலையில் நம்ம எடுத்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி தண்ணீரில் கரைச்சியோ இல்லை பானகம் மாதிரியோ தினமும் குடிச்சிட்டு வந்தாங்கன்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய பேட் கொலஸ்ட்ரால் கரைந்து வெளியேற ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் லிவரில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ், ரத்தத்தில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் இது ரெண்டுமே வெளியேறுதுன்னு சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கி பல நோய்கள் ஏற்படுவதற்கு உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள், முக்கியமாக நம்ம ராஜ உறுப்புகளில் கல்லீரலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும்னு சொல்லலாம். ஸோ சாதாரணமாக நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த புளி பார்த்தோம்னா நம்ம உடலில் நிறைய கழிவுகளை தான் சேர்த்து விடும். ஆனால் இந்த கார்சினியா கம்போஜா இந்த புளியை நம்ம மாற்றி பயன்படுத்தும் போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும், பேட் கொலஸ்ட்ரால் வந்து வெளியேற ஆரம்பிக்குது. பொதுவாகவே இந்த பத்தியம் இருக்கிறதுக்கு முக்கியமாக பார்த்தோம்னா இந்த பத்தியத்தை எப்படி நம்ம ஃபாலோ பண்ணணும், இந்த சிறுநீரகம் தொடர்பான நோய்கள் இருக்கிறவங்க, தோல் சம்மந்தப்பட்ட நோய்கள் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த புளியை நிச்சயமாக நீக்கணும். எதற்காக சொல்கிறோம் அப்படின்னா அதிகமான மூட்டுக்களில் வலி இருக்கிறவங்க இதை நிச்சயமாக அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா இந்த மூட்டுக்களில் வலி இருக்குது, இந்த பிளட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் வந்து எலிமினேட் ஆகணும், நம்ம உடலில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எலிமினேட் ஆகணும், கண் சம்மந்தப்பட்ட நோய்கள், ஏன்னா புளியினால் இந்த மாதிரி இந்த பிரச்சனைகள் எல்லாமே நமக்கு வந்திருக்கும். இந்த பிரச்சனைகள் எல்லாமே குணமாகிறதுக்கு வேறு என்ன வழிமுறைகள் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா டெய்லி காலையில் நிறைய பேருக்கு இந்த ஹேபிட் இருக்கும், எம்டி ஸ்டொமக்கில் இல்லை காஃபியோ டீயோ எடுக்கிறது, இதை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு பதிலாக வந்து பார்த்தோம்னா மணத்தக்காளி சாறு, இதில் கொஞ்சம் இஞ்சி சாறு கலந்து நம்ம குடிக்கணும். எதற்காக இந்த மணத்தக்காளி சாறு அப்படின்னு பார்த்தோம்னா உள்ள கொதிப்படைந்து இருக்கக்கூடிய உள் உறுப்புகளை நமக்கு மீட்டு கொடுக்கறதுக்கு மணத்தக்காளி மிக சிறந்த ஒரு மூலிகை. பொதுவாக வாயில் புண்ணு இருக்குது இல்லை வயிற்றில் ஸ்டொமக் அல்சர் இருக்குது அப்படின்னா இதற்கு நம்ம மணத்தக்காளி சாறு தான் பயன்படுத்துவோம். அதே மாதிரி தான் இந்த புளியினால் நம்ம உடல் ரொம்ப உஷ்ணமாக இருந்தாலோ உள்ளுறுப்புகளில் பாதிப்புகள் ஏற்பட்டிருந்தாலோ நம்ம மணத்தக்காளியை எடுக்கிறோம். இஞ்சி சாறு எதுக்குன்னா இஞ்சி சாறை வந்து மணத்தக்காளி சாரோட கலந்து எடுக்கும் பொழுது நம்மள நிறைய மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்னு சொல்லலாம். மாற்றங்கள் அப்படின்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸாக இருக்கட்டும், லிவரில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் இது எல்லாமே எலிமினேட் ஆகிறதுக்கு நமக்கு மணத்தக்காளி சாரோட எத்தனை ml எடுக்கலாம்னா ஒரு 100 ml மணத்தக்காளி சாரோட 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி சாறு கலந்து குடிக்கணும். இதை எப்படி எடுத்துக்கலாம்? தினமும் காலையிலையோ இல்லை வாரத்துக்கு 2-3 நாட்கள் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் எடுக்கும்போது உடலில் இருக்கக்கூடிய அத்தனை டாக்ஸின்ஸும், அதாவது போன் மேரோஸ்லேருந்து ஜாயின்ஸ்லேருந்து இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எல்லாமே வெளியில் வருது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதிகமாக புளியை நம்ம யூஸ் பண்ண உடலுக்கு அதிகமான பாதிப்புகளும் கழிவுகளும் தான் சேருது. அதற்கு பதிலாக கொடம்புளியை பயன்படுத்தலாம். எந்த ஒரு உணவு முறையுமே சரி அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தும் போது அதனால் தீங்குகள் நிறைய ஏற்படுது. எதற்காக இந்த புளி இல்லாமல் கொஞ்சம் பத்தியம் இருங்க, டயட் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிறோம் அப்படின்றதுக்கான ரீசன் இந்த பதிவில் நான் கொடுத்துருக்குறேன். இதை ஃபாலோ பண்ணோம்னா நமக்கு பல நோய்கள் இருந்து நம்ம விடுபட்டு ஆரோக்கியமாக வாழ முடியும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.